மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக மருத்துவமனைக்கு வந்தேன். அங்கே நம்முடைய முதலமைச்சருடைய பொறுப்புகளை எல்லாம் கவனித்து வருகிற நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர், சட்டப்பேரவைத் தலைவர், உணவு அமைச்சர் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் மற்ற அனைத்து அமைச்சர்களும் இரண்டாவது தளத்தில் இருக்கிறார்கள். அவர்களை சந்தித்து முதலமைச்சருடைய உடல்நலம் குறித்து விசாரித்தேன். நல்ல நிலையில் இருப்பதாக மிகுந்த நம்பிக்கையோடு தெரிவித்தார்கள். செப்டம்பர் மாதம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடக்கத்தில் அவருடைய நோய் அதிகரித்திருக்கிறது என்பது போல செய்திகள் வந்தாலும் கூட அதனைத் தொடர்ந்து மருத்துவ நிபுணர்கள், லண்டன் டாக்டர், டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் எல்லாம் மிகச் சிறப்பான முறையில், தீவிரமான முறையில் சிகிச்சை அளித்து நல்ல நிலையில் அவர் முன்னேற்றமடைந்து கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாக அப்பல்லோ மருத்துவமனையினுடைய தலைவர் அவர்கள் அவர் பூரண குணம் பெற்று விட்டார், அவர் விரும்புகிற பொழுது வீட்டிற்கு செல்லலாம் என்று அறிவித்தது மிகுந்த நம்பிக்கை ஊட்டுவதாகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இருந்த ஒரு சூழலில் நேற்றைய தினம் திடீரென அவருடைய உடல்நலம் திரும்பவும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு செய்தி வெளியானவுடன் அது மிகுந்த கவலைக்குரிய செய்தியாக இருந்தது. இருந்தாலும் மருத்துவர்கள், மருத்துவ நிபுணர்கள் தொடர்ந்து அவரை திரும்பவும் ஒரு நல்ல நிலை கொண்டு வர வேண்டும் என்பதில் மிக தீவிரமான முறையில் கவனம் செலுத்தி வருகிறார்கள். நோய் எதிர்த்து மருத்துவர்கள் நோயிலிருந்து விடுபடுவதற்குள்ள முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு வீர மங்கை ஆவார். அவருடைய வாழ்க்கையில் ஏராளமான சோதனைகளை நிரம்ப சந்தித்திருக்கிறார். அத்தனை சோதனைகளிலும் அவர் வெற்றி பெற்று வந்திருக்கிறார். அதை போலவே தற்போதும் அவர் நிச்சயமாக இந்த நோயை எதிர்த்து அவர் போராடி வெற்றி பெறுவார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அவர் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டு மக்களின் அனைவருடைய பேர் அன்பையும் பெற்றவராக விளங்குகிறார். தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கட்சி தொண்டர்கள் மட்டுமல்ல, அந்த கட்சியைச் சேர்ந்த தாய்மார்கள் மட்டுமல்ல, சகோதரிகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும், அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அவர் பூரணமாக குணம் பெற்று திரும்பி நல்ல நிலையில் வந்து பணியாற்ற வேண்டும் என்கிற விருப்பத்தைத்தான் எல்லோரும் தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர் நிச்சயமாக பூரண குணம் பெற்று நலமுடன் திரும்ப தமிழ்நாட்டிற்கு சேவை செய்வதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.